ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேனிப்புலேட்டர்ஸ். இந்த மேனிப்புலேட்டர்ஸ் அப்படின்றது என்ன, மேனிப்புலேஷன் அப்படின்னா என்ன, அதாவது மேனிப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் we are going to handle the data. நாம் டேட்டாவை ஹேண்டில் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்போது மேனிப்புலேஷன்ஸ் எப்படி நடக்க போகுது, நம்மளுடைய டேட்டாவை C++ல எப்படி மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சில மேனிப்புலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக இந்த மேனிப்புலேட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் iomanip.h. இந்த ஹெடர் ஃபைல் தேவைப்படும். இந்த ஹெடர் ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதனுடைய மேனிப்புலேட்டருக்கு தேவைப்படுற எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் இது நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த ஹெடர் ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணுறப்போ iostream.h தேவையானா வேணும்னா ஆப்ஷனல் தான், அது கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் iostream.h கொடுக்கலன்னா கூட iomanip.h போட்டாலே நம்மளுக்கு coutடும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு iomanip.h போட்டாலே எல்லா மேனிப்புலேஷன்ஸும் நம்மளால் செய்ய முடியும். இப்போது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா setW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா set precision, இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சில iOS ஃபிளாக்ஸும் இருக்கு. அதாவது ஒரு சில ஃபிளாக்ஸ் எல்லாம் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபிளாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயினாக இப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, ஒரு ஃபார்மேட்டட் அவுட்புட் கிடைக்கிறதுக்காக. ஃபார்மேட்டட் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இதை பண்றோம். ஃபார்மேட்டட் அவுட்புட்னா எப்படிப்பட்ட ஃபார்மேட்டட் அவுட்புட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 0 1 0 0 இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சி அவுட்டில் 1, அதுக்கு அடுத்தது சி அவுட்டில் 10, அதுக்கு அடுத்தது சி அவுட்டில் 100ன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் வரும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வர வேண்டியது இந்த மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 0 1 0 0 இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் setW யூஸ் பண்ணலாம். setW எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, coutல யூஸ் பண்ணிக்கலாம். cout setW of 5 போட்டுட்டு 1 அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்றோம். endl ஒரு மேனிப்புலேட்டர். ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் setW of 1 0 endl cout setW of 5 1 0 0 endl. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 லைன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆக்சுவலாக இது ஒரு ப்ரோக்ராம், நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். வாய்ட் மெயின்குள்ளே தான் நம்ம இதை பண்ணணும். இது நம்ம தனியாக பண்ணால் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, வாய்ட் மெயின் இல்லை இன்ட் மெயின் ஏதாச்சும் நீங்கள் போட்டுக்கிட்டு வாய்ட் மெயின்குள்ளே இந்த ப்ரோக்ராமை நம்ம பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், இது போட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த செட் W அப்படின்னா என்னென்னா, செட் விட்த்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது செட் விட்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா we are going to fix the width. அப்போ எந்த அளவுக்கு விட்த் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா 5. இப்போது மெமரியில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி 5 ஸ்பேசஸ் அலோகேட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா setW of 5, இதில் 1ன்றது இங்கே பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் setW of 5, இப்போ 1 0ன்றது இங்கே பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது setW of 5,
100ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுடைய அவுட்புட் இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கோட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேட்டர் யூஸ் பண்ணணும். இது வந்து செட் வித், அதாவது இது வந்து நான் வந்து 5 மெமரி செல்ஸை நான் வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன், 5 ஸ்பேஸை நான் விடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ, டைப்ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஸ்பேஸுக்கு ஒரு பட்டனை தட்டினா 5 ஸ்பேஸ் தள்ளி தள்ளி வரும் இல்லைங்களா? அதே மாதிரி கீபோர்டில் வந்து நம்ம ஸ்பேஸ் 5 தடவை தட்டினோம்னா 5 கர்சர் ஸ்பேஸ் விடும். டேப்னு ஒரு கீ இருக்குது, அந்த கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா 5 ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டுரும். இது வந்து நம்மளுடைய ஃபார்மேட்டட் அவுட்புட். நம்ம அவுட்புட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டு வரணும்னா நாம் இந்த மாதிரி செட் டபிள்யூ ஆஃப் 20 கொடுத்தீங்கன்னா 20 ஸ்பேஸ் தள்ளி தள்ளி உங்கள் கர்சர் போகும். நீங்கள் 5 கொடுத்ததால 5 ஸ்பேஸ் தள்ளி நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்புட் வரும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது செட் ப்ரெசிஷன். இந்த என்டிஎல்லை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். என்டிஎல் அப்படின்றது என்னன்னா எண்ட் லைனுன்னு அர்த்தம். அதாவது நம்ம சியில் \n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம். printf-க்குள்ள நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ள \n போட்டோம்னா நெக்ஸ்ட் லைனுன்னு அர்த்தம். அடுத்த லைனுக்கு நம்மளுடைய கர்சர் எடுத்துன்னு வரணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி இருக்குது. இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணுறோம்னா ஹலோ வேர்ல்டுன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்போது நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் பாருங்களா, void main cout hello world இப்படி நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல மறுபடியும் நான் cout \n இந்த மாதிரி இந்த \n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த \n நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 3 தடவை என்ட்ரி கீ அடிக்கிற மாதிரி அர்த்தம். அதாவது நம்மளுடைய கர்சர் இந்த இடத்துல அவுட்புட்டில் இருக்கிறது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹாய் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹாய்ன்றது பிரிண்ட் ஆகிட்டு \n உடனே கர்சர் வந்து நம்மளுக்கு அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இதான் நடக்குது. இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது cout hello world போட்டுட்டு என்டிஎல்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறதால என்ன ஆகுதுன்னா மறுபடியும் நான் வந்து coutல என்டிஎல் இந்த மாதிரி நான் தரேன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் மறுபடியும் நான் coutல ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா என்னுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்டு என்டிஎல்னு உடனே அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்தது இன்னொரு என்டிஎல், அதுக்கு அடுத்தது இன்னொரு என்டிஎல், அதுக்கு அடுத்தது ஹாய்ன்றது இருக்குது, அந்த ஹாய்ன்றது பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுடைய அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போது நம்மளுடைய அவுட்புட்டை வந்து ஒரு ஃபார்மேட்டட் அவுட்புட்டாக எடுத்துக்கிட்டு வரணுன்றதுக்காக தான் செட் டபிள்யூ யூஸ் பண்ணுறோம், என்டிஎல் யூஸ் பண்ணுறோம். செட் டபிள்யூக்குள்ளே நாம் வந்து என்ன நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை ஸ்பேஸ் விட்டுரும். என்டிஎல்ன்றது அடுத்தடுத்த லைனுக்கு எடுத்துன்னு வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது. சரி, இந்த செட் ப்ரெசிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இந்த செட் ப்ரெசிஷன் அப்படின்றது வந்து மெயினாக டெசிமல் பாயிண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ப்ரெசிஷன் ஆஃப் 2 அப்படின்றத நான் யூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு cout செட் ப்ரெசிஷன் ஆஃப் 2 22/7 இந்த மாதிரி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.14ன்றது அவுட்புட்டாக வரும். அதாவது 22/7 அப்படின்றது என்னன்னா 3.142 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லையா?
இந்த மாதிரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போய்கிட்டே இருக்கும் 3.1428ன்றது. இதை வந்து எனக்கு 2 டெசிமல் பாயிண்ட் மட்டும் வரணுன்றப்போ செட் ப்ரெசிஷன் ஆஃப் 2ன்னு போட்டோன்னா இது 2 மட்டும் வரும். 3ன்னு போட்டிங்கன்னா 3.142ன்றது வரும். இங்கே 4ன்னு போட்டிங்கன்னா 3.1428ன்றது வரும். அப்போது செட் ப்ரெசிஷன்ன்றது எதுக்காகன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை டிஜிட்ஸ் வரணுன்றதை நம்ம முடிவு பண்ணுறது தான் செட் ப்ரெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதில் ஐஓஎஸ் ஃபிளாக்ஸ் அப்படின்னா என்னென்னா இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் உடைய ஃபிளாக்ஸ். இந்த ஃபிளாகை ஜென்ரேட் பண்ணால் இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செட், உதாரணத்துக்கு சி அவுட் செட் ஐஓஎஸ் ஃபிளாக்ஸ் IOS -OCT 42ன்னு வச்சுக்கலாமே. ஓகேங்களா? ஸோ இந்த 42க்கான ஆக்டல் நம்பர், அதாவது 4 விதமான நம்பர்ஸ் டைப்ஸ் இருக்குது. அதாவது நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். 4 நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல் நம்பர் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம், இன்னொன்று பைனரி. பைனரி அப்படின்னா வெறும் 1 0 இது மட்டுமே ஒர்க் ஆகும். ஹெக்ஸாடெசிமல்னா 1 2 3 அப் டு 16 நம்பர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஆனால் 1 2 3 4 5 6 7 8 9 10க்கு பதிலாக A, 11க்கு பதிலாக B, 12க்கு பதிலாக C, 13க்கு பதிலாக D, 14க்கு பதிலாக E, 15க்கு பதிலாக F வரைக்கும் யூஸ் ஆகும். அதாவது மொத்தம் 0 to 15 டிஜிட்ஸ் இதில் ஒர்க் ஆகும். ஆக்டல் அப்படின்றப்போ 0 to 7 டிஜிட்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது 8, ஆக்டல்னா 8, ஹெக்ஸாடெசிமல்னா 16, டெசிமல்னா 10. அதாவது பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெசிமலுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, ஆக்டலுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8, ஹெக்ஸா டெசிமலுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஓகேங்களா? பைனரியுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதில் 0 to 9 டிஜிட்ஸ் ஒர்க் ஆகும், இதில் 0 to 7 டிஜிட்ஸ் ஒர்க் ஆகும், இதில் 0 to F, இதில் 0 or 1, 0,1. 0 to Fன்றது நம்ம என்ன சொல்கிறோம்னா 15 டிஜிட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டும் புரியக்கூடிய லாங்குவேஜ்ன்றதால ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் மூலமாக தான் நம்ம மெமரி அலோகேட் பண்ணுவோம். மெமரி அலோகேட் ஆகிறப்போ அது ஹெக்ஸாடெசிமலாக தான் உள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதனால் ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டீஜர்ஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டிக்ளேர் பண்ணுறப்பே நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா டெசிமல் டிஜிட்ஸ்னால் டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். வந்து இப்போ 5 யூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, 5 இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்போ 5 நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஆக்டல் வேல்யூ அப்படின்னா அந்த 5 போட்டேன்னா இட் இஸ் எ ஆக்டல் டிஜிட்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே ஹெக்ஸாடோ எக்ஸ்ன்னு போட்டுட்டு நான் 5ன்னு போட்டேன்னா இட் இஸ் எ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூன்னு அர்த்தம். டிக்ளரேஷன் அப்படின்றது நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம முதல் பார்ட்லேயே நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் மெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன உடனே நாம் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ முதல்ல நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ட் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா இது வந்து ஏவுடைய வேல்யூ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏல நான் வந்து 5ன்றதை அசைன் பண்ணுறேன், பியில் வேல்யூ, சியில் வந்து 5ன்னு போட்டேன்னா இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னென்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இது ஆக்டல் வேல்யூ, இது ஹெக்ஸாடெசிமல், இது சாதாரண டெசிமல் டிஜிட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது வந்து பிரிண்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகணும், கன்வர்ஷன் ஆகணும். இப்போது டெசிமல் டு ஆக்டல் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஆக்டல் டு டெசிமல் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சில கன்வர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம 11th 12th படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில். நீங்கள் ஃபிசிக்ஸில் படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எப்படி நம்ம கன்வர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்றது. இது இல்லாமல் சி படித்தவங்களுக்கு, டிஜிட்டல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், எப்படி கன்வர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது, டெசிமல்லேருந்து ஆக்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சி++ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில ஃப்ளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சி அவுட் செட் IOS flags, IOS scope resolution சொல்லுவோம் இந்த ஆப்ரேட்டரை, OCT ஃபார் எக்ஸாம்பிள் 42ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சி அவுட் செட் IOS flags, IOS scope resolution OCT 42. See out set IOS flags, IOS HEX. இதே 42 நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் see out set IOS flags, IOS decimal value அதே 42 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சி அவுட் செட் IOS flags, X41 இந்த மாதிரி ஒரு வேல்யூ நான் வச்சுக்கிறேன். இப்போ இதில் எப்படி அவுட்புட் வரப்போகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதனுடைய அவுட்புட் எப்படி வரும்னா 42 வந்து நம்மளுக்கு ஆக்டலாக கன்வெர்ட் ஆகிட்டு அதனுடைய அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 42வை நம்ம எப்படி ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுவோம்னா 42வை 8ஆல் டிவைட் பண்ணுவோம். சார் 40 மிச்சம் 2. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துன்னு போவோம். இப்போ ஆன்சர் வந்து 52 அப்படின்னு அர்த்தம், பேஸ் 10. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 52ன்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் போட்டாலே எனக்கு வந்துடும். இப்போ ஹெக்ஸாடெசிமல்லேருந்து நம்ம எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலை 16 நம்ம டிவைட் பண்ணோம்னா 2, 32, ரிமைண்டர் 10. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 10க்கு பதிலாக A. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பேஸ் 8, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் 16 வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு டெசிமல் வேல்யூ 42ன்ற இந்த டெசிமல் வேல்யூவை நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 52, அதாவது 5 8s are 40, ரிமைண்டர் 2, இப்படி தான் நம்ம எடுத்துன்னு போயிட்டு போகணும். அந்த நம்பரை 52ன்னு போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி 42வை 16ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2 16s are 32, ரிமைண்டர் 10. அந்த 2 10க்கு பதிலாக A. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த இடத்துல 0 to Fன்னு சொல்லிட்டு. அந்த 0 to Fன்னா என்னன்னா 2A பேஸ் 16 வரும் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு டெசிமல் வேல்யூவாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ 42வே ஆன்சராக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை நம்ம இப்போ வந்து என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 116 பவர் 0, இதுக்கு 16 பவர் 1. அப்போ என்ன வரும்னா 1 இன்ட்டு எனி நம்பர் பவர் 0 வந்து 1 தான். அதே மாதிரி 4 இன்ட்டு 16 பவர் 1, அப்போது 64. அப்போ ஆன்சர் வந்து இந்த இடத்துல 65ன்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேணும்னா நம்ம இப்போ மறுபடியும் இந்த 2Aவையே நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். 2A கன்வெர்ட் பண்ணோன்னா 42 வரணும். இப்போ பாருங்கள் 2A. ஓகேங்களா? ஏவுக்கு 16 பவர் 0, 2வுக்கு 16 பவர் 1. அப்போது ஏன்றது நம்ம என்ன சொல்லணும்னா 10 இன்ட்டு எனி நம்பர், அதாவது இது வந்து 16 பவர் 0ன்றது 1 ஆகிடும். 1 இன்ட்டு 10 ப்ளஸ் 2 இன்ட்டு 16 32, 32 ப்ளஸ் 10 42. நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 42ன்றது இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து ஒரு கன்வர்ஷன்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு விஷயம்தான். செட் iOS ஃபிளாக்ஸ், iOS ஷோ பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் சிம்பிள். அதாவது நம்ம ஒரு சில டைமில் வந்து ஒரு சில டிஜிட்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த சிம்பிள் நம்ம காமிக்கணும்னு நினைப்போம். அப்போ பாசிட்டிவ் சிம்பிள் மட்டும் இதில் காமிக்க முடியும், ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள். ஓகேங்களா? ஸோ 15 நீங்கள் கொடுத்தீங்கன்னா +15 உங்கள் அவுட்புட் வரும். அதுக்கடுத்தது செட் iOS ஃபிளாக்ஸ், iOS சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா ரொம்ப பெரிய நம்பர்ஸை எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் நம்மளுக்கு காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.